வாருங்கள், பின்னோக்கி செல்வோம். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் முன்பு செல்வோம். அப்போது மனிதர்கள் இருந்தார்களா? இருந்தால் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? கல்லையும் மண்ணையும் தின்று கொண்டிருப்பார்களா? இல்லை, கல்லை செதுக்கி மண்ணில் விதைத்து நாகரிகத்தின் அடையாளமாக திகழ்ந்தார்கள். ஆம், சிந்து சமவெளி நாகரிகத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் இந்திய துணைக்கண்டத்தின் மிகப்பெரிய மற்றும் சிறந்த நாகரிகங்களில் ஒன்றாகும். இது கிமு 3300 முதல் 1300 வரை காலகட்டத்தில் இருந்தது மற்றும் கிமு 2600 முதல் 1900 வரை ஆண்டுகளில் அதன் உச்சத்தில் இருந்தது. புவியியல் பகுப்பு. இடம்: சிந்து சமவெளி நாகரிகம் தற்போது பாகிஸ்தான், வடமேற்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானின் சில பகுதிகளில் அமைந்துள்ளது. சிந்து மற்றும் சத்ருத்து நதிகளின் ஆறுகளின் அருகில் அமைந்துள்ளதால் இந்த நாகரிகம் மொத்தமாக பூரிக்கிறது. புகழ்பெற்ற நகரங்கள். மொகெஞ்சோதாரோ, பாகிஸ்தான் சிந்து ஆற்றின் கிழக்கு பகுதியிலுள்ள முக்கிய நகரம். ஹரப்பா, பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதியில் உள்ள முதல் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். லோதால், இந்தியாவில் குஜராத் பகுதியில் உள்ள ஒரு முக்கிய போர்டு நகரம். கலிபங்கன், இந்தியாவில் ராஜஸ்தானில் உள்ள ஒரு பகுதிமையான நகரம். தஞ்சிரோ, பாகிஸ்தானில் உள்ள மற்றொரு பிரபலமான நகரம். நகர்ப்பணி மற்றும் கட்டிடக்கலை. திட்டமிடப்பட்ட நகரங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரங்கள் மிக மிக சீராக திட்டமிடப்பட்ட பாதைகளுடன் கட்டப்பட்டிருந்தன. பிரதான பாதைகள் ஒன்றுக்கொன்று நேரடியான கோணத்தில் பிரிந்தவை. வீடுகள் பொதுவாக மண்ணால் செய்யப்பட்ட இளங்கல் கட்டடங்களால் மற்றும் 2 அல்லது 3 மாடிகள் கொண்டவை. நீர்ப்பாசனம். சிந்து சமவெளி நாகரிகம் உலகின் முதல் நகரங்களில் ஒன்றாக நீர்ப்பாசனம் மற்றும் கழிவறைகளை கொண்டிருந்தது. சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு. சமூக அமைப்பு. மக்கள் வெவ்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்தனர். வர்த்தகம், கைவினை, உலோகக் கலை, விவசாயம் போன்ற பல்துறை தொழில்கள் நடைபெற்றன. வணிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வணிக பிணைப்புகள் அகலமாக இருந்தன. மத்திய ஆசியா, ஈரான், மெசபொத்தாமியா போன்ற வெளிநாடுகளுடன் வணிகம் நடந்தது. கருவிகள் மற்றும் அலங்காரங்கள். சிலுக்கக் கலை, முள்ளி, நீலம் போன்ற கற்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட அலங்காரங்கள் மிக பிரபலமாக இருந்தன. மதம் மற்றும் கலாச்சாரம். அரசுவைகள், விலைகள், நாகம், யாக பிரவேசம், பிரசித்திகளின் சிற்பங்கள் போன்றவை பொதுவாக காணப்பட்டன. மற்றும் நாகரிகத்தின் மக்கள் நாகபூஜை மற்றும் அருள் வழிபாடுகளை பின்பற்றியதாக கருதப்படுகிறது. அழிவு. முடிவு. சுமார் கிமு 1800 முதல் 1600 வரை களுக்குப் பின்னர் நாகரிகத்தின் மங்கலாதி காரணமாக வணிகப் பற்றாக்குறை, இளவட்ட மாற்றங்கள் மற்றும் அகலவழிகள் மாற்றம் என்று கருதப்படுகிறது. ஆய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். வழங்குவதுகள். 1970-களில் நிறைவடைந்த நிலவிய ஆய்வுகள் மற்றும் புதையல் கண்காட்சிகள் அதிகமான தகவல்களை வழங்கின. புதையல் கண்டுபிடிப்புகள். இறுகான மற்றும் மற்ற நாகரிகங்கள் அளவிற்கு ஒப்பிடும்போது சிந்து சமவெளி நாகரிகம் உலகின் மிகச்சிறந்த நகரங்களில் ஒன்றாக இருந்தது. இதில் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய விரிவான தகவல். சிந்து சமவெளி நாகரிகத்தின் இறக்கம் மிக விரிவாக ஆராயப்படும் ஒரு தலைப்பாகும். இதற்கான பல கோட்பாடுகள் உள்ளன, அவைகளில் சிலவற்றை இங்கே விளக்குகிறேன். இறக்கம் மற்றும் காரணிகள். 1. காலநிலை மாற்றம். நீராடல்கள் மாயமடைதல். சிந்து மற்றும் சத்துருத்து போன்ற முக்கிய ஆறுகளின் நீராடல்கள் வறண்டு போனதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். நீராடல்கள் மாறி, விவசாயம் மற்றும் குடியிருப்புக்கான நீரின் பெற்றியல் குறைந்தது. மழை குறைவு. மழை குறைவாகவும் அல்லது காலநிலை மாற்றங்களால் விவசாயம் கடினமாகவும் ஏற்பட்டது. 2. வணிகத்தின் மந்தம். வணிக பிணைப்பு குறைவு. சிந்து சமவெளி நாகரிகம் 3ஆம் நாடுகளுடன் வணிகம் பராமரித்து வந்தது. ஆனால் குறிப்பிட்ட காலப்பகுதியில் வணிகம் குறைந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. ஆக்சிடென்டல் மாற்றங்கள். சரக்கு மற்றும் சேமிப்புகளின் மாற்றங்களால் வணிகம் மேற்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டன. 3. உள்நாட்டு சமூக மாற்றங்கள். அரசியல் சங்கங்கள். நகரங்களின் அரசியல் சங்கங்கள் மற்றும் அதிகாரப் பவளம் மாற்றங்களால் நிர்வாகம் மோசமானது. சமூக அமைப்பு.
சமூக அமைப்புகளில் ஏற்பட்ட மாற்றங்களால் பெரும்பாலான மக்கள் வெளியேற முடிந்தது. 4. இயற்கை பேரழிவுகள். நிலநடுக்கம். சிந்து சமவெளி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் கட்டிடங்கள் அழிக்கப்பட்டன மற்றும் மக்கள் வெளியேறினார்கள். பெருவெள்ளம். சில நகரங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. 5. மக்கள் இயக்கம். ஆக்கிரமிப்புகள். ஆரியர்களின் ஆக்கிரமிப்பு போன்ற ஆதாரங்கள் குறித்துள்ளன. இதனால் நகரங்களில் உள்ள மக்கள் வெளியேறி பின்வரும் ஊர்களுக்குச் சென்றனர். பழங்குடி மக்கள் மாற்றங்கள். சிந்து சமவெளி பகுதிக்கு வெளியே இருந்து வந்த பழங்குடி மக்களின் ஆக்கிரமிப்பு. ஆய்வுகள் மற்றும் ஆதாரங்கள். தொல்லியல் கண்டுபிடிப்புகள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரங்கள் ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டன. அவைகள் விளக்கப்படுகின்றன. வரலாற்று குரல். மொகெஞ்சோதாரோ மற்றும் ஹரப்பா போன்ற நகரங்களில் நடந்த குரல் மற்றும் எழுத்து அமைப்புகளை பற்றிய ஆதாரங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் இறக்கம் பற்றிய இக்காரியங்கள் தொகுப்புகள் மற்றும் ஆய்வுகளை அடிப்படையாகக் கொண்டவை. இது பற்றி மேலும் அறிய விரும்பினால் தொல்லியல் புத்தகங்கள் மற்றும் ஆய்வுகளைக் காணலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் சுகாதாரம் தொடர்பான விவரங்கள் தமிழில் இங்கே. சுகாதாரம் மற்றும் நுகர்வு. உயிர்த்த மூலப்பொருள் கழிவு அமைப்புகள். கீழ்ப்படை திறக்கைகள். ஹரப்பா, மொகெஞ்சோதாரோ மற்றும் தொலவிரா நகரங்களில் இருக்கும் மிகச் சிறப்பான கீழ்ப்படை திறக்கைகள் அண்டர்கிரவுண்ட் டிரைனேஜ் சிஸ்டம்ஸ் இருந்தன. இவை மிகவும் நுட்பமாக கட்டப்பட்ட கற்களைப் பயன்படுத்தி கட்டப்பட்டன மற்றும் முக்கிய வீதிகளின் வெள்ளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. வீட்டு திரவ கழிவு பாதைகள். தனிப்பட்ட வீடுகளில் தமது திரவ கழிவுகளை கீழ்ப்படை திறக்கைகளில் கொண்டு செல்லும் திறப்புகள் இருந்தன. வீதிப்பாசனங்கள். வீதிப்பாசனங்கள் கழிவுகளை அகற்ற பயன்படுத்தப்பட்டன மற்றும் இவை நெறிப்படுத்தப்பட்ட இடைவெளிகளில் சுத்தம் மற்றும் பராமரிப்புக்கு சுழற்சிகள் இருந்தன. நீர்ப்பாசனம். பொது மற்றும் தனிப்பட்ட குளியல். நகரப் பகுதிகளில் பொது குளியலறைகள் மற்றும் தனிப்பட்ட குளியலறைகள் அடங்கியுள்ளன. மொகெஞ்சோதாரோவில் உள்ள பெரிய குளியம் கிரேட் பாத் மிகவும் புகழ்பெற்றது. நீர்க்கிணறுகள். பெரும்பாலான வீடுகளில் தனிப்பட்ட கிணறுகள் இருந்தன மற்றும் நீரை கிணறிலிருந்து எடுக்கும் முறைகள் இருந்தன. மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் சேகரிப்பு முறைகள் முன்னேற்பாடாக இருந்தன. நீர் தொகுப்புகள் மற்றும் படிக்குடைகள் ஸ்டெப்வெல்ஸ் நீரை சேமிக்க பயன்படுத்தப்பட்டன. கழிப்பறைகள் மற்றும் கழிவு அகற்றம். கழிப்பறைகள். பல வீடுகளில் தனித்த நுழைவுகள் டெடிகேட்டட் டாய்லெட் வேஸ்ட் டிஸ்போசல் ஹோல்ஸ் இருந்தன. இவற்றில் தண்ணீரைக் கொண்டு கழிவுகளை சுத்தம் செய்தனர் மற்றும் மண்ணால் செய்யப்பட்ட பாதைகளில் கொண்டு சென்றனர். உறிஞ்சும் குழிகள். பக்கத்தில் உள்ள உறிஞ்சும் குழிகள் சூப் பிட்ஸ் கால நேரத்தில் தன் மண் கலக்கல்களை அகற்ற பயன்படுத்தப்பட்டன. பெரிய குளியம். மொகெஞ்சோதாரோவில் பெரிய குளியம். மொகெஞ்சோதாரோவில் உள்ள பெரிய குளியம் அக்காலத்தில் பொது பகுதிகளில் முதல் பெரிய நீர்த்தொட்டி ஆகும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் மேம்பட்ட சுகாதார அமைப்புகள் அவர்கள் சிரமச் செயல்களையும் பொது சுகாதாரத்தைப் பற்றிய புரிதலையும் வெளிக்கொண்டு வருகின்றன.